ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈனுக் பிரியாணி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வறுத்தரைச்ச மசாலாவை வச்சு சிக்கன் சுக்கா வறுவல் தான் நல்லா ஸ்பைஸியாக நல்லா மொறுன்னு ஜூஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் இறங்குற மாதிரி இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் இது நல்லா ஜூஸியாக நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். இப்போது இந்த சிக்கனுக்கு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிப்போம். இதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு 2 துண்டு சின்ன பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் போல் முழு தனியா, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக கல்பாசி, நட்சத்திர சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதை சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மசாலாலாம் கரிஞ்சிடக்கூடாது. இது ஒரு வாசம் வரும் நல்லா. அந்த வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது இது நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதை வந்து ஒரு ஃபைன் பவுடராக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமல் நீங்கள் ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நீங்கள் மசாலா அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அரைச்சி சேர்க்கும்போது சிக்கன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடு ஃபுல்லாக வாசமாக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, இந்த பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போது நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கோங்க. இதோட ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க. சிக்கனை நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் சிக்கன் கடிக்கும்போது ரொம்ப ஜூஸியாகவும் ஸ்பைஸியாகவும் இருக்கும். இப்போ இந்த சிக்கன் எல்லாமே இந்த வெங்காயத்தோடு நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இந்த சிக்கனே நிறைய தண்ணி விடும். இந்த சிக்கனோட தண்ணியில் இது வேகிறது தான் ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இந்த சிக்கனு நிறைய தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி கிண்டி விட்டுடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம உப்பு ஏற்கனவே மேரினேட் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சிக்கனே நல்லா தண்ணி விட்டு அதிலே வெந்துட்டுருக்கோம். தண்ணி ட்ரை ஆகிற மாதிரிக்கும் பாருங்கள். தண்ணி ட்ரை ஆனதுன்னு தான் நீங்கள் இந்த மசாலா பவுடரை நீங்கள் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா பவுடரை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் எல்லாத்துலேயுமே இந்த மசாலா பவுடரு ஆகணும், அந்தளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இப்போ
2 கொத்து கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். இப்போது இந்த சிக்கனை இந்த மாதிரி பரட்டி விட்டு நீங்கள் செய்யும்போது நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயம் நல்லா ஜூஸியாக ஸ்பைசியாகவும் இருக்கும். நீங்கள் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இப்போ வச்சுடுங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுங்க. நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரும்போது இந்த மாதிரி நீங்கள் பரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், வறுத்தரைச்ச சிக்கன் சுக்கா வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நீங்கள் வந்து கொஞ்சமாக நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ சேர்த்து நீங்கள் செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி நல்லெண்ணெய்யோ நெய்யோ நீங்கள் விடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஏனோக் பிரியாணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு அது ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். நான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய போடுறதுக்கு எனக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.